ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 23. வசுதேவ கிருஹே சாக்ஷாத் பகவான் புருஷக பரக ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். வசுதேவ கிருஹே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றும் போது அவரது தந்தையாக இருக்கப் போகும் வசுதேவரின் வீட்டில், சாக்ஷாத் தானே பகவான், முழு சக்தியுடைய பகவான், புருஷ மூலபுருஷர், பர உன்னதமானவரான, ஜனிஷ்யதே தோன்றுவார், தத் பிரியார்த்தம் அவரது திருப்திக்காக, சம்பவந்து பிறக்க வேண்டும், சுரஸ்திரிய தேவர்களின் மனைவிகள் அனைவரும். டிரான்ஸ்லேஷன். பூரண சக்தி உடையவரும் பரமபுருஷருமான ஸ்ரீகிருஷ்ணர் தானே வசுதேவரின் புதல்வராக தோன்றுவார். எனவே அவரை திருப்திப்படுத்த எல்லா தேவ பத்தினிகளும் கூட தோன்ற வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4.9 பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார்: தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி. சோ அர்ஜுன, அதாவது ஜட உடலை கைவிட்ட பின் என் பக்தன் பரமபதத்தை அடைகிறான் என்று பகவான் கூறுகிறார். அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் தமது லீலைகளை நிகழ்த்துவதற்காக எங்கு தங்கியிருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்திற்கு பக்தர் முதலில் அனுப்பப்படுகிறார் என்பதையே இது குறிக்கின்றது. எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. இவற்றுள் ஒன்றில் பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு கணமும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். எனவே அவரது லீலைகள் நித்திய லீலை என்று அழைக்கப்படுகின்றன. தேவகியின் வீட்டில் பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக தோன்றுவதானது ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே தற்பொழுது பகவானின் லீலைகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்திற்கு பக்தர் முதலில் அனுப்பப்படுகிறார். பக்தன் ஒருவன் பக்தி தொண்டை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றாலும் சிறந்த புண்ணியவான்கள் வாழும் ஸ்வர்கலோகங்களின் இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். அதன் பிறகு அவன் புண்ணியம் மிகுந்த ஒரு பிராமணரின் வீட்டிலோ அல்லது செல்வச் சிறப்புள்ள ஒரு வைஷ்யரின் வீட்டிலோ பிறப்பான். சுசீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் இதை உறுதி செய்கிறார். இவ்வாறாக தூய பக்தர் ஒருவரால் பக்தி தொண்டை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் அவர் புண்ணியவான்கள் வாழும் உயர் கிரக அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு அவரது பக்தி தொண்டு முழுமை அடையுமானால் அவர் அங்கிருந்து பகவானின் லீலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். இங்கு சம்பவந்து சுரஸ்திரியக என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக ஸ்வர்கலோக பெண்கள், சுரஸ்திரீகள், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் லீலைகளை வளப்படுத்துவதற்காக பிருந்தாவனத்திலுள்ள யது வம்சத்தில் தோன்றும்படி பிரம்மாவால் உத்தரவிடப்பட்டனர். தொடர்ந்து பகவான் கிருஷ்ணருடன் வாழும் பயிற்சியை பெறும் இந்த தேவ பத்தினிகள் பிறகு அசல் கோலோக பிருந்தாவனத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்த தேவஸ்ரீகள் நித்தியமான கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்லும் முன் முழுமையான பயிற்சியை பெற வேண்டும் என்பதற்காக பகவானின் மண்ணுலக லீலைகளின் போது அவருக்கு இன்பம் அளிப்பதற்காக வெவ்வேறு குடும்பங்களில் வெவ்வேறு விதமாக தோன்றுவார்கள். துவாரகாபுரியிலோ மதுராபுரியிலோ அல்லது பிருந்தாவனத்திலோ பகவானுடன் சகவாசம் கொள்ளும் அவர்கள் நிச்சயமாக பகவானின் ஆன்மீக உலகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். ஸ்வர்கலோக பெண்களுக்கிடையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உபேந்திர அவதாரத்தின் தாயை போன்ற பல பக்தர்களும் உள்ளனர். இது சம்பந்தமாக பூமிக்கு அழைக்கப்பட்டவர்கள் இத்தகைய பக்தி மிக்க பெண்கள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா.